கேரம் போர்டு ரொம்ப நாளா கேட்பேன், நான் ஒன்னும் வாங்கி கொடுத்ததே இல்ல. கேரம் போர்டா? ஏன் வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வார சம்பளம் தான் வாங்குறேன். வாரம் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். மாசம் வாடகை 4000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். இது போய் இதர செலவு இருக்கு, படிப்பு செலவு இருக்கு. இவங்க கேட்கறது ஒன்னு ஆரம்பத்துல வாங்கி கொடுத்தா சார் இருந்தேன். ஊடல கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இப்ப படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுத்தா சார் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் கடனை வாங்கி தான் சார் ஏதாச்சும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது விளையாட்டு பொருள் கேட்கறது வாங்கி கொடுக்காத ஒரு கஷ்டம் தான் சார் என்னைக்குமே இருந்து. நீங்க இங்க வாங்கல, உனக்கு சேர் எக்ஸசைஸ் தெரியுமா? காலை இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்படி உட்காரு. கவுண்ட் பண்ணுங்க. 4, 5, 6, 49, 50, ஓகே ஓகே. இந்த எக்ஸசைஸ்ல ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. நம்ம ஒரு சேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன இருக்குது? கால் வலிக்குதா? கஷ்டமா இருக்கா? நீங்க யார் சப்போர்ட்ல இப்ப நின்னீங்க? உங்க சப்போர்ட்ல தான் நீங்க நின்னீங்க. அங்க உட்கார்ந்துருக்க சேரு உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. நீங்க ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்க சேரு உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. நீங்க வீட்டுல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறது உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. கார்ல போறது, பைக்ல போறது, இதெல்லாம் உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. இந்த வலி இருக்குல்ல, இதுதான் உங்க அப்பா அம்மாவோட வலி. அவங்க ஒவ்வொரு வலியோடையும் உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளை இங்க நிறைவேற்றுறாங்க. பிள்ளைங்களுக்கு புரியாத வயசு தான் இது. முதல்ல பெற்றவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அவங்களுக்காக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க பக்கம் நிப்பாங்க.